ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்க 3rd டேர்ம் பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். ஓகேவா, சங்ககாலத்தை பற்றி தான் லெசன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள். ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, 2 பேருமே வந்து யாழ்ப்பாணத்தை சார்ந்தவங்க. உவே சாமிநாத ஐயர், இவங்க 3 பேரும் அரும்பாடுபட்டு பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவிட்டனர். யார் யாருன்னா ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, உவேசா, இவங்க 3 பேருமே. ஓகேவா. அடுத்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுகின்றது. ஓகேவா. தொல்காப்பியம்ங்கிறது ஒரு தமிழ் இலக்கண நூல். அதுதான் வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட முதல் நூலும். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை வெளியிட்டிருக்காரு. யார் அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். கலிபோர்னியா பல்கலைத்தின் தமிழ் பேராசிரியர் தான் வந்துட்டு இந்த ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா புறநானூரையும் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா. ஜியு புப் மொழிபெயர்த்திருப்பார். அவர் வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஃபுல்லாகவே புறநானூரை மொழிபெயர்த்திருப்பார். முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் யார் யாருன்னு பாருங்கள். உதயன சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. சங்க காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா, கலிங்க நாட்டு அரசன் வந்து காலவேரனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு, மாங்குளம், அழகர்மலை, இந்த கல்வெட்டு எல்லாமே வந்துட்டு சங்க காலத்தை சேர்ந்தது. செப்பு பட்டயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். ஓகேங்களா. அடுத்து இதில் முக்கியமானது கீழே சங்க காலத்தோட கால அளவு என்னென்னு பார்த்தோன்னா, கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டு முதலிருந்து பொது ஆண்டுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு வரை. இதான் வந்து சங்க காலம். சங்க காலோட கால அளவு என்னென்னா கிமு 3 முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. தமிழகத்தில் புவியியல் பரப்பு பார்த்தோம் அப்படின்னா, வடவேங்கடம் திருப்பதி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை கிழக்கிலும் மேற்கிலும் கடல்களின் எல்லைகளை கொண்டிருக்கும். காலம் வந்து இரும்பு காலம். ஓகேவா. வேத காலமும் இரும்பு காலம், அந்த மாதிரி சங்க காலமும் பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் தான். பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு. அரசு முறை முடியாட்சி அரசு முறை. ஆட்சி புரிந்த அரசு வம்சங்கள் யார் யாருன்னா சேர, சோழ, பாண்டியர் தான் வந்துட்டு அந்த சங்க காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க. அடுத்து கல்லணை. இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணையாகும். பாசனத்திற்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே இவ்வணை கட்டப்பட்டுள்ளது. கல்லணை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது அப்படின்னா காவிரி ஆற்றின் குறுக்கே தான் வந்து கட்டப்பட்டது. 69,000 ஏக்கர் நிலப்பரப்பில் அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது அப்போதைக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் யாருன்னு பாருங்க. இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கண்ணான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி, இவங்கெல்லாம் வந்துட்டு சோழ அரசர்கள். மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். சேரனுக்கு தனியாக பட்டங்கள் இருக்கும், சோழன் தனியாக, பாண்டியன் தனியாக. அந்த பட்டங்கள்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சேரன் பார்த்தோன்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை, இதெல்லாமே சேரன். ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சோழன் அப்படின்னா சென்னி, செம்பியன், கிள்ளி வல்லவன், இதெல்லாம் வந்து சோழனுக்குள்ள பட்டங்கள். பாண்டியன் அப்படின்னா மாறன், வழுதி, செழியன், தென்னர், இவங்கெல்லாம் வந்து பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். அடுத்து மூவேந்தர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. சேரன், சோழர், பாண்டியர் தான் வந்துட்டு இந்த மூவேந்தர்கள். அவங்களுக்கான மாலை, துறைமுகம், தலைநகர், சின்னம், இதெல்லாம் என்ன பாருங்கள். ஃபர்ஸ்ட் சேரர் பார்க்கலாம். சேரருக்கான மாலை வந்து பனம்பூ மாலை, துறைமுகம் முசிறி, தொண்டி, தலைநகர் வஞ்சி, கரூர், சின்னம் வந்து வில் அம்பு. சோழர் பார்த்தோம் அப்படின்னா அத்திப்பூ மாலை, புகார் நகர், துறைமுகம், தலைநகர் பார்த்தோன்னா உறையூர், புகார், சின்னம் வந்துட்டு புலி. பாண்டியரோட மாலை வந்துட்டு வேப்பம்பூ மாலை, துறைமுகம் கொற்கை, தலைநகர் மதுரை, சின்னம் வந்து 2 மீன்கள் தான் வந்துட்டு பாண்டியரோடது. அடுத்தது திணை. அதோட நிலம், அது எதை சார்ந்தாலும் நிலம் இருக்குது. அவங்க என்னென்ன தொழில் செஞ்சாங்க, எந்தெந்த மக்களோட நேம் என்ன, அங்கே வாழ்ந்த மக்களோட பேர் என்ன, என்னென்ன கடவுள் வந்து அவங்க வழிபட்டாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 திணைகள் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சி பார்க்கலாம். குறிஞ்சி அப்படின்னா மலை சார்ந்த இடமும், அங்கே தொழில் பார்த்தோன்னா வேட்டையாடுதல், சேகரித்தல். மக்கள் வந்து குறவர், குறத்தியர், கடவுள் வந்து முருகன். முல்லை பார்த்தோம் அப்படின்னா முல்லை வந்து காடு சார்ந்த இடமும், முல்லை தொழில் வந்துட்டு ஆணிரை மேய்த்தல், மக்கள் ஆயர், ஆய்ச்சியர். முல்லையோட கடவுள் மாயோன் அல்லது திருமால்னு சொல்லலாம். மருதம் நிலம் வயல் சார்ந்த இடமும்,
மருதமோட தொழில் வந்து வேளாண்மை. வயல்னாவே என்ன பண்ணுவாங்க, வேளாண்மை தான் செய்வாங்க. வேளாண்மை. உழவன் உலத்தியர். கடவுள் வந்து இந்திரன். நெய்தல் நிலம் வந்து பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி தான் வந்து அங்கே தொழில். பரதவர் நுலத்தியர்னு சொல்லிட்டு அங்கே வாழ்கிற மக்களை சொல்லுவாங்க. அங்கே வணங்குற கடவுள் வந்து பார்த்தோன்னா வருணன். பாலைத்திணையோட நிலம் பார்த்தோம் அப்படின்னா வறண்ட நிலம். தொழில் வந்து வீர செயல்கள், கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க, அதுதான் வீர செயல்கள் போல். மக்கள் பார்த்தோம் அப்படின்னா மறவர் மரத்தியர். கடவுள் வந்து கொற்றவை. சங்ககால பெண்பால் புலவர்கள் கொடுத்துருக்காங்க. ஔவையார், வெள்ளி விதையார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்பார் புலவர்கள், சங்ககால பெண்பார் புலவர்கள். ஔவையார், வெள்ளி விதையார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். வீரக்கல். வீரக்கல் இல்லைன்னா நடுக்கல், அது அதை வந்து வீரக்கல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்கு நடுகள் நடப்பட்டன. போரில் மரணம் அடைஞ்சிட்டாங்களா அந்த வீரனுக்காக நடப்புறது தான் வந்துட்டு இது வீரக்கல் இல்லைன்னா நடுகல்னு சொல்லுவாங்க. மலபார் கருமிளகு அப்படின்றது என்னன்னா, எகிப்தரசன் 2ஆம் ராம்சஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட பொழுது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசினியிலும் அடிவயிற்றினிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட முறையாகும். அப்போ வந்து இப்படி தான் வந்து உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து தொல்லியல் அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்யும்போது தான் பார்த்துருக்காங்க. இந்த மலபார் கருமிளகை யூஸ் பண்ணி அந்த உடலை வந்து பதப்படுத்தி வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போலாம். அடுத்து, இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்டு பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. இந்திய வணிகர்கள் வந்து ரோம பேரரசுக்கு பட்டு வந்து விநியோகம் செய்யப்பட்டாங்க. அந்த ரோம பேரரசர் ஆர்லியன் அந்த பட்டு எடைக்கு எடை வந்து தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இந்திய வணிகர்கள் வந்து ரோம நாட்டு பேரரசருக்கு நம்ம பட்டை வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க. அந்த ரோம் நாட்டு பேரரசர் வந்துட்டு அவர் பேர் என்ன அப்படின்னா ஆர்லியன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பட்டுக்கு எடைக்கு எடை வந்து தங்கமே கொடுக்கறதுக்கு தகுதியான பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு, ஆர்லியன். அடுத்து, முசிறி முதல் பேரங்காடி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டு உள்ளார். இயற்கை வரலாறு அப்படின்னா யாருன்னா பிளினி. இயற்கை வரலாறு எனும் நூலில் எழுதினவர் வந்து பிளினி. அடுத்து முக்கியமானது செகண்ட் லெசன், இந்திய மௌரியருக்கு பின்னர். இந்த லெசன் முக்கியம் இல்லை அவ்வளவா. கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் ஆவர். காரவேலர் பற்றிய செய்திகளை நாம் ஹதிகும்பா கல்வெட்டின் மூலம் பெறுகிறோம். காரவேலர் பற்றிய கல்வெட்டு வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஹதிகும்பா கல்வெட்டில் வந்துட்டு காரவேலர் பற்றின நியூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை புஷ்யமித்திரர் ஆதரித்தார். பதஞ்சலியை ஆதரித்தவர் யார் அப்படின்னா புஷ்யமித்திரர். அஸ்வகோஷர் புத்த சரித்திரம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர். அவர் புத்த சரித்திரம் எழுதவர் யார் அப்படின்னா அஸ்வகோஷர். புத்த சரிதம் அஸ்வகோஷர். இதெல்லாம் தேவையில்லை. தேர்ட் லெசன், பேரரசுகளின் காலம் குப்தர் வர்தனர். பிரசஸ்தி இல்லைனா மெய்கீர்த்தின்னு சொல்லலாம். பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். பிரசஸ்திங்கிறது என்னென்னா ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். பிரசஸ்தி அப்படின்னா என்னென்னா ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக கற்றூணில் பொறிக்கப்பட்டுருவாங்க. ஓகே, அந்த தூண்களில் பொறிக்கப்படுவாங்க அந்த அரசரோட புகழ்கள்லாம். அதுதான் வந்துட்டு மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, சந்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தர். ஓகே, சந்திரகுப்தரில் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் வந்துட்டு ஒரு விஷ்ணு பக்தர். போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினர். வேத காலத்தில் வந்துட்டு அந்த மாதிரி சடங்குலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சமுத்திரகுப்தர் தான் வந்துட்டு அது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரு. எப்படி அப்படின்னா அந்த குதிரைகளை வந்து பலியிடுறாங்க இல்லையா, அந்த முறையை. அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். யாருன்னா சமுத்திரகுப்தர். அவற்றில் ஒன்று அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ள நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர். அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டும் கிடையாது, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். அதனால் அவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா.
யார்? சமுத்திரகுப்தர். இதெல்லாமே லிச்சாவி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழமையான கனச்சங்கங்களில் ஒன்று தான் வந்துட்டு லிச்சாவி. அதனுடைய ஆட்சி பகுதி வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்துட்டு அந்த லிச்சாவி அப்படின்னு சொல்கிறோம். அந்த லிச்சாவின்றது ஆட்சி பகுதி. ஓகேங்களா? இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் வந்து யாருன்னா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன். இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் நிறைய இருக்கும். சப்போஸ் நேமே தெரியல அப்படின்னா நம்ம டேரெக்டாக இரண்டாம் சந்திரகுப்தரை போட்டுடலாம். அந்த அளவுக்கு இங்கே நிறைய நேம் இருக்கும். ஓகேங்களா? விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, இந்த எல்லா நேமே வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள் தான். அவரை குறிக்கிறது தான் எல்லாமே. ஓகேங்களா? பாருங்க, சிரேஸ்தி சார்த்தவாகா. சிரேஸ்தி அப்படின்னா என்ன? ஒரே இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்பவர்கள் தான் வந்துட்டு சிரேஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரதவாகா அப்படின்னா வண்டிகளை சரக்குகளை ஏற்றிக்கொண்டு பல இடத்துங்களில் கொண்டு போயிட்டு அந்த வணிகம் செய்வாங்க இல்லையா, அவங்கள தான் வந்துட்டு சார்த்தவாகா. ஒரே இடம்னா சிரேஸ்தி, பல இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணுறவங்க வணிகம் பண்ணுறவங்க சார்த்தவாகா. குப்தர் காலத்தில் நிலங்கள் வகைப்படுத்துதல். ஷேஸ்திரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் தான் வந்து ஷேஸ்திரா. கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள். ஷேஸ்திரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிலா அப்படின்னா தரிசு நிலம் கீழே தான் கிடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள் தான் வந்துட்டு அப்ரகதா. வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் தான் வஸ்தி. வாஸ்து பார்க்குறோம் இல்லையா குடியிருக்கிறதுக்கு, அந்த மாதிரி வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபதசரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். கபகபன்னு மேயுது மாடு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கபதசரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள். விக்ரமாதித்யர்னா யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். இப்போ நிறைய பட்டப்பெயர்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு நேம் தான் வந்துட்டு விக்ரமாதித்யர். அங்கே வந்து 9 பேர் இருப்பாங்க. நவரத்தினங்கள் அப்படின்னா வந்துட்டு அவங்க அவையில் நவரத்தினங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9 அறிஞர்கள் இருப்பாங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். காளிதாசர் யார் அப்படின்னா சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் 2 பேருமே, காளிதாசர் ஹரிசேனர் 2 பேருமே சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் அப்படின்னா அகராதியல் ஆசிரியர் வந்து அமரசிம்ஹர். தன்வந்திரி வந்து மருத்துவர். காகபானகர் ஜோதிடர். சங்கு அப்படின்னா கட்டடக்கலை நிபுணர். வராகமிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், ரெண்டுமே வந்துட்டு வராச்சி. விட்டல் பட்டர் அப்படின்னா மாய வித்தைக்காரர், மெஜிஷியன். ஓகேங்களா? அது இன்னொரு டைம் அதை கூட நல்லெண்ணே பார்த்துக்கோங்க. காளிதாசர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். அமரசிங்கர் அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி வந்து மருத்துவர். காகபானர் ஜோதிடர். சன்குன்றவங்க கட்டடக்கலை நிபுணர். வராகமிரர் வந்துட்டு வானியல் அறிஞர். வராச்சி வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் அப்படிங்கிறவர் மாய வித்தைக்காரர். நெக்ஸ்ட் நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தூங்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். பின்னர் கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹஸ்ஸரின் ஆதரவில் சிறப்புற்றது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்தர் காலத்தில் தான் வந்து அது தோற்றுவிக்கப்பட்டது. யார் வந்து தோற்றுவித்திருப்பா அப்படின்னா குமாரகுப்தர் தான் வந்துட்டு இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருப்பார். நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பார்த்தோன்னா பௌத்தம் தான் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவற்றை கற்பிக்கப்பட்டன. எங்கே அப்படின்னா இந்த நாலந்தாவில். அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றிய படிப்பில் பல ஆண்டுகள் செலவழித்தார். யாருன்னா சீன பையனை யுவான் சுவாங். ஓகேங்களா? அந்த வளாகத்தில் பார்த்தோன்னா 8 பாடசாலைகளும் மிகப்பெரிய 3 நூலகங்களும் இருக்கும். 8 மகா பாடசாலைகள், மிகப்பெரிய 3 நூலகங்களும் இருந்தன. எங்கே அப்படின்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில். நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மம்லுக்குகள் என்று அழைக்கப்பட்ட துர்க்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டன. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது யாருன்னா குமாரகுப்தர். ஓகேங்களா? நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். அடுத்து குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் பார்த்திங்கன்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாக்னீஸ், சிகப்பு சுண்ணம் ஆகியவை. இதெல்லாம் வந்துட்டு குப்தர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். ஹர்ஷர் சீன பயணி யுவான் சாங்கை முதலாக எங்கே சந்தித்தாங்க? அதாவது ஹர்ஷரும் அந்த சீன பயணி யுவான் சாங் இருக்காங்க, அவங்க 2 பேரும் எங்கே சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. ஜார்க்கண்ட் பக்கத்தில் ராஜ்மஹால் இருக்குது, அங்கே வந்து கஜன்கலா என்ற இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னா ஹர்ஷரும் அந்த சீன பையனி யுவான் சுவாங்கும், அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட இடம் தான் அது. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். குஷானர்களின் நாணயங்களை சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தரோட பொற்காசுகள் வந்து என்னென்னு அழைக்கப்பட்டுச்சுன்னா தினாரா என்று அழைக்கப்பட்டது. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செம்பு காசுகள் வந்து குறைவாக தான் இருந்துச்சு. அப்போ அதிகமாக வந்துட்டு தங்க காசை தான் வந்துட்டு அவங்க பொற்காசுகளை தான் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, வெள்ளி செம்பு கூட வந்துட்டு குறைவாக தான் இருந்திருக்கு. ஹூணர்கள்னால் யாருன்னு பாருங்கள். ஹூணர்கள் என்பவர் நாடோடி பழங்குடியினர் தான் வந்துட்டு இந்த ஹூணர்கள். ஓகேங்களா, நாடோடி பழங்குடியினர் தான் வந்து இந்த ஹூணர்கள். அடுத்து ஸ்கந்தர்களை இங்கேருந்து பாருங்க, அது தேவையில்லை வேறு எதுவும். ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர். குப்த பேரரசில் ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான் வந்துட்டு இந்த ஹூணர்கள் வந்திருப்பாங்க. அந்த ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பிறகு தான் வந்துட்டு இவங்க இந்திய பகுதியில் வந்து பரவியிருப்பாங்க. ஓகேவா, அவர்களோட தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா தோரமானர். யாருன்னா அந்த ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்தாங்க இல்லையா இந்த ஹூணர்கள், அவர்களோட தலைவர் தான் வந்துட்டு இந்த தோரமானர். அவர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டாட்டார். அவருக்கு பின்னர் அவரது மகன் வந்து மிகிரகுலரும் ஆட்சி செய்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஹூணர் படையெடுப்பு. இவங்களை வந்து ஒரு முடிவு கட்டினது யார் லாஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தாங்கன்னா மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்திருந்த யசோதவர்மன் இருக்காங்க இல்லையா, இவர் தான் வந்துட்டு அவரை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஹூணர்கள் அப்படின்னா யாருன்னா ஒரு நாடோடி பழங்குடியினர். அவங்க வந்து ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து அவரோட தலைவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹூணரோட தலைவர் வந்துட்டு தோரமானர். அவர் வந்து அரசராக முடிசூட்டி கொண்டாரு. ஓகேங்களா, அவருக்கு பின்னாடி அவரோட பையன் மிகிரகுலர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த அரசை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து முடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதவர்மன் தான் வந்துட்டு இவங்களும் முடிச்சு வச்சுருக்காங்க கடைசியாக. அடுத்து புனித யாத்திரிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் தான் வந்துட்டு புனித யாத்திரிகளின் இளவரசன். ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வந்தார். யார் அப்படின்னா யுவான் சுவாங். யுவான் சுவாங் எப்போது இந்தியாவுக்கு யாரோட ஆட்சியில் அங்கே வந்தார் அப்படின்னா ஹர்ஷரோட ஆட்சியின் போதே வந்தார். இவரோட பயண குறிப்பு நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சியூக்கி. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சியூக்கி அப்படிங்கிறது யாரோட பயண குறிப்புகள் பற்றிய நூல்கள் அப்படின்னா யுவான் சுவாங். ஓகேங்களா, இது ஒன்றும் தேவையில்லை. அடுத்து தென்னிந்திய அரசுகள். இதில் கல்வெட்டுகள் பார்த்தோன்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. செப்பேடுகள் வந்து காசக்குடி செப்பேடுகள். கல்வெட்டுகள் செப்பேடுகள்லாம் வந்து பார்த்தோன்னா இது பல்லவர் காலத்தோட கல்வெட்டுகள், அவங்களோட செப்பேடுகள் இதெல்லாம். ஓகேவா, மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. செப்பேடுகள் பார்த்தோம் அப்படின்னா காசக்குடி செப்பேடுகள். இலக்கியங்கள் எல்லாமே பல்லவர் காலத்தை தான் குறிக்குது. ஓகேவா, பல்லவர் கால இலக்கியங்கள் பார்த்தோன்னா மற்ற விலாச பிரகாசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். அயலவர் குறிப்புகள் யுவான் சுவாங்கின் குறிப்புகள். முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யாருன்னு பார்த்தோன்னா பரஞ்சோதி தான் வந்துட்டு முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி. அந்த முதலாம் நரசிம்மன் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் இருக்காங்க இல்லையா, அவரோட பையன்தான் வந்துட்டு முதலாம் நரசிம்மவர்மன். அவரோட படைத்தளபதி தான் வந்துட்டு படைத்தளபதி பரஞ்சோதி. சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டவர். 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் வந்துட்டு சிறு தொண்டர். பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற பிறகு நம்ம தான் சிவபக்தராக மாறிட்டார். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தில் குறிப்பு இருக்குது. அரசர்களின் பெயர்கள் அவங்களோட பட்டங்கள் என்னென்னு பாருங்கள். அவனி சிம்மர் அப்படின்னா யாருன்னா சிம்ம விஷ்ணுவை தான் வந்துட்டு அவனி சிம்மர்னு சொல்கிறாங்க. முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்கீர்ண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். இது எல்லாமே பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மனை தான் குறிக்கும் இந்த பட்டங்கள் எல்லாமே. முதலாம் நரசிம்மவர்மனை வந்துட்டு பார்த்திங்கன்னா மாமல்லன், வாதாபி கொண்டான். ரெண்டுமே வந்துட்டு முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, இவரோட கல்வெட்டுகள் பார்த்தோன்னா மங்களேசின் வாதபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருபக்ஷா கோவில் கல்வெட்டு, முதலாம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு. ஐஹோல் கல்வெட்டு அப்படி பாருங்கள். இக்கல்வெட்டு ஐஹோலில் மேகுதி கோவிலில் உள்ளது. இது சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி. இரண்டாம் புலிகேசியோட கலையா அவரோட அவைக்கள புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதான் வந்துட்டு இந்த ஐஹோல் கல்வெட்டு. இக்கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடப்படுகிறது.
ஓகேவா? இந்த கல்வெட்டில் ஐஹோல் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2ஆம் புலிகேசி வந்துட்டு ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. அதை பற்றின குறிப்பு தான் வந்துட்டு இந்த ஐஹோல் கல்வெட்டில் இருக்குது. பட்டடக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் வந்துட்டு பாரம்பரிய சின்னம். பட்டடக்கல் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் ஒரு சிற்றூர் ஆகும். பட்டடக்கல்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. அங்கே வந்து 10 கோவில் இருக்குது. ஓகேங்களா? அவற்றில் 4 வட இந்திய பாணியான நாகரா பாணியிலும் மற்றும் 6 தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் 10 கோவில் இருக்குது. 4 வந்து வட இந்திய பாணியில் இருக்குது, 6 வந்து தென்னிந்திய திராவிட பாணியில் கட்டப்பட்டுருக்காங்க. விருபக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் திராவிட பாணியிலும் பாப்பநாதர் கோவில் நாகரா பாணியிலும் அமைந்துள்ளது. விருபக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளதான் வந்துட்டு இந்த விருபக்ஷா கோவில். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை போல கட்டப்பட்டது எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா விருபக்ஷா கோவில். அடுத்து ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் லெசன். ஆசியா மற்றும் ஐரோப்பா. முடிச்சி என்பது மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரிவும் இடங்கள் தான் வந்துட்டு முடிச்சி அப்படிங்கிறது மலைத்தொடர் வந்து கூடுறது, சேர்றது இல்லாட்டி பிரியறதான் வந்துட்டு முடிச்சின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தான் வந்துட்டு தீவு கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தோனேஷியா தான் வந்துட்டு மிகப்பெரிய தீவு கூட்டம். பல தீவுகள் சேர்ந்தது தான் வந்துட்டு தீவு கூட்டம். இந்தோனேஷியாவில் தான் வந்துட்டு மிகப்பெரிய தீவு கூட்டம் இருக்குது. திபெத் வந்து உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? திபெத் தான் வந்து உலகின் கூரைங்கிறது என்ன? திபெத் தான். அங்கே நிலவும் கடுங்குளிரின் காரணமாக நன்னீரின் மிகப்பெரிய இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதாலும் திபெத்தின் 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் துருவம்ங்கிறது எதை அழைக்கப்படுகிறாங்கன்னா திபெத்து தான். உலகின் கூரைனாலும் திபெத்து தான், 3ஆம் துருவம்னாலும் திபெத்து தான். ஏன்னா வந்து அங்கே மக்கள் வந்து வாழ முடியாத மாதிரி அந்த சூழ்நிலை வந்து அங்கே இருக்கும். ஓகேவா? முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது யாங்ஸி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. யாங்ஸி அருகின் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா யாங்ஸி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான் இந்த முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். இது உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம். அப்போ உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம்னா எதுனா முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் தான் இருக்குது. இது வந்துட்டு சீனாவின் மின்சார தேவையில் 10% பூர்த்தி செய்கிறது தான் வந்து இந்த முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கத்தில். அங்கே வந்து அவ்வளோ மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து அந்த ஆறுகள்லாம் எங்கெங்கே ஆறுகள் பேர் எங்கெங்கே பிறக்கும் இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இமயமலையில் வந்துட்டு பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, இது 3 மட்டும் பார்த்துக்குவாங்க போதும். சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கை. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு இமயமலையில் பிறக்குது. பாலைவன பிரதேசம் என்பது மிக குறைந்த மழைப்பொழிவை பெரும் பகுதியாகும். பாலைவன பிரதேசம் அப்படின்னா மழை இல்லாத பகுதி தான் மேக்ஸிமம் வந்துட்டு பாலைவன பகுதின்னு நம்ம சொல்கிறோம். அந்தளவுக்கு அது குறைந்த மழையை தான் அந்த இடத்துல பெறும். இங்கே குறைந்த அளவிலேயே தாவரங்கள் மற்றும் விலங்குகளால் காணப்படுகின்றது. ஆசியாவில் 2 வகையான பாலைவனங்கள் இருக்குது. எத்தனை வகையான பாலைவனங்கள்னால் 2 வகையாக இருக்குது. வெப்ப பாலைவனம் மற்றும் குளிர் பாலைவனம் 2 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் ரூபல் காலி பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் ஆகும். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனங்கிறது வந்து ரூபல் காலி பாலைவனம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. எங்கே இருக்குன்னா சவுதி அரேபியாவில். ஓகேங்களா? பனாவ் படிக்கட்டு முறையில் நெல் விவசாயம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்கவுஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால் 2000 ஆண்டுகளுக்கு முன் இது உருவாக்கப்பட்டதான் வந்துட்டு இந்த பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம். இது கடல் மட்டத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 1524 மீட்டர் உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். இதுதான் வந்துட்டு பனாவ் படிக்கட்டு முறையில் நெல் விவசாயம் பிலிப்பைன்ஸ் மக்கள். ஓகேங்களா? அங்கோர் வாட் வந்து இப்போ வந்து உலகின் 8வது அதிசயம் தான் வந்துட்டு இந்த அங்கோர் வாட் கம்போடியாவில் இருக்கிறது. ஓகேவா? இது உலக பாரம்பரிய தலமாகும். 2ஆம் சூரியவர்மன் என்ற மன்னரால் கிபி 1100ஆம் ஆண்டில் கம்போடியாவில் கட்டப்பட்டதான் வந்து இந்த அங்கோர் வாட். கெமர் மொழியில் அங்கோர் வாட் என்றால் கோயில்களின் நகரம். அங்கோர் வாட் என்றால் என்னென்னா கோயில்களின் நகரம் என்று பொருள். இதுவே உலகின் மிகப்பெரிய கோவில். ஆமாம், உலகின் மிகப்பெரிய கோவில் தான் வந்துட்டு இந்த அங்கோர் வாட். ஐரோப்பிய ஒன்றியம் என்பது 28 உறுப்பு நாடுகள் பொருளாதார மற்றும் அரசியல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுமம் தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னா 28 நாடுகள் சேர்ந்ததான் வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றியம். ஓகேங்களா? இது பொதுவான நாணயம் வந்துட்டு யூரோ மதிப்பு கொண்டது. அதோட நாணயம் வந்து யூரோன்னு சொல்கிறோம். கருங்காடுகள் கருத்த நிறமுடைய செழித்து வளரும் அத்தி மற்றும் பைன் மரங்கள் இப்பகுதிக்கு கருமை நிறத்தை அளிக்கின்றன. கருங்காடுகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா கருத்த நிறமுடைய அந்த அத்தி மற்றும் பைன் மரங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு அந்த பகுதிக்கு அந்த கருமை நிறத்தை அளிக்குதான் அந்த கருங்காடுகள்ன்றது.
மேட்டர்ஹார்ன் அப்படிங்கிறது பிரமிட் வடிவத்தில் காணப்படும் மேட்டர்ஹார்ன் மலை சுவிஸ் நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ளது. மேட்டர்ஹார்ன்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ளது. இதன் உயரம் பார்த்தோன்னா 4478 மீட்டர் ஆகும். இம்மலை இதன் வடிவத்திற்கு புகழ் பெற்றதாகும். மேட்டர்ஹார்ன் பிரமிட் வடிவத்தில் இருக்குமாமா. எங்கன்னா சுவிஸ் நாட்டில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இருக்குது. ஓகேவா. ஃபியர்ட் அப்படின்னா பிளவுபட்ட கடற்கரை. செங்குத்தான பாறைகளுக்கு இடையே செயல்பாடுகளில் உள்ள குறுகிய ஆழமான கடற்கரை பிளவு கடற்கரை தான் வந்துட்டு அந்த ஃபியார்ட் என அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுகிறது, பின்வரும் வழிகளில் எப்படி பயன்படுகிறது அப்படின்னா, இவை காற்று எதிர் திசையிலிருந்து வீசினாலும் அதன் வேகத்தை குறைக்குதாமா. ஓகேவா. காற்று எதிர் திசையிலிருந்து வேகமாக வீசினாலும் அதன் வேகத்தை குறைக்கிறது. கடல் அலைகளில் வேகத்தையும் இவை கட்டுகள் வைக்கின்றன. கடல் அலைகளை வேகத்தையும் இவை அந்த கட்டுக்குள்ளே வைக்குது, அதிகமாக வராத மாதிரி. எனவே பிளவுபட்ட கடற்கரையானது இயற்கை துறைமுகங்கள் அமைவதற்கும் ஏற்றதாக உள்ளது. என்ன அப்படின்னா ஃபியார்டு. ஃபியார்டு அப்படின்னா பிளவுபட்ட கடற்கரை. இது தேவையில்லை. காலநிலை பிரிப்பான் அப்படிங்கிறது எது வந்து காலநிலை பிரிப்பானாக இருக்குன்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடர் தான். ஓகேவா. இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வந்துட்டு மத்திய தரைக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பியா காணப்படும் குளிர்ந்த காலநிலையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக செயல்படுறது எது அப்படின்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடர். மத்திய தரைக்கடல் காலநிலையும் வட ஐரோப்பியாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையும் எது பிரிக்குது அப்படின்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடர். ஓகேங்களா. அடுத்து புவி மாதிரி. புவி வந்து 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். கிரேக்க ரோமானிய கணித வல்லுநவான் ஆய்வாளர் மற்றும் புவியியல் ஆய்வாளர் ஆகிய தாலமி என்பவர் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலமி. ஓகேங்களா. இவருடைய ஜியோகிராஃபியா என்ற நூலில் புவியின் அளவும் அதன் மேற்பரப்பையும் குறித்த விவரங்களும் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள் அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களின் பட்டியலும் இடம்பெற்றுள்ளன. ஓகேவா. இந்த அச்சக்கோடு தீர்க்கக்கோடு வரைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாலமி. இவர் வந்து அவரோட நூல் வந்து ஜியோகிராஃபியான்ற நூல் வந்து யாரோடது அப்படின்னா தாலமி நூல். அந்த நூலில் வந்துட்டு இந்த நில வரைபடத்தை பற்றிய பட்டியலெலாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்காரு. உலகின் முதலாக புவி மாதிரியை 150ஆம் ஆண்டில் கிபி 150ஆம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கினர். இந்திய வானியல் அறிஞர் முதலாம் ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதிய ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆரிய சித்தாந்தம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா ஆரியப்பட்டர். ஓகேங்களா. ஜியோகிராஃபியா என்ற நூல் எழுதியவர் தாலமி. புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது. எனவே இக்கோடு பெருவட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா. பெருவட்டம்ங்கிறது கிரேட் சர்க்கிள். புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்றும் அச்சக்கோடுகளை விட அச்சக்கோடை வந்து நிலநடுக்கோடு வந்து நீளமாக இருக்காமா. அதனால் இந்த கோடு வந்துட்டு பெருவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது. தீர்க்க கோடுகள் புவியில் நிலநடுக்கோட்டுக்கு பகுதியில் 111 கிலோமீட்டர் இடைவெளியிலும் 45 டிகிரி அச்ச பகுதியிலும் 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதியில் இடைவெளி இன்றியும் காணப்படுகின்றன. இந்த நம்பர்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தகவல் பேலை பாருங்க. புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு தான் வந்துட்டு ஒரு நாள். ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம். ஓகேவா. ஒரு மணி நேரம் அப்படின்றது 60 நிமிடங்கள். இந்தியா கிடைமட்ட பரவலில் மேற்கில் குஜராத்தில் உள்ள கவுர்மோட்டா என்ற இடத்திற்கும் கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபித்து என்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியே 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடாக செல்கிறது. நம்ம இந்திய நடு இடம் சென்டர் எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 82 டிகிரி கிழக்கு வந்து அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் தான். ஓகேங்களா. மேற்கு வந்து பார்த்தோன்னா குஜராத்து, கிழக்கு வந்து பார்த்தா அருணாச்சல பிரதேசத்தில் கிபித்து என்ற இடம். மெரிடியன் என்ற சொல் மெரிடியான்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும். இதற்கு நண்பகல் மிட்டே என பொருள். எனவே மெரிடியன் என்பது சூரியன் ஒரு இடத்தின் நேர்மேலே உச்சியில் உள்ளதை குறிக்கிறது. ஏஎம்னா ஆன்டி மெரிடியன், நண்பகலுக்கு முன்னதாக பொருள்படும். பிஎம் என்பது போஸ்ட் மெரிடியன், நண்பகலுக்கு பிறகு என்று பொருள்படும். பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அடுத்த லெசன். இதில் வந்து பேரிடர் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று இயற்கை பேரிடர், இன்னொன்று மனிதனால் உருவாக்கப்படும் பேரிடர்கள்.
பேரிடர்கள். இயற்கை பேரிடர் என்பது நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, சூறாவளி, வெள்ளம், நிலச்சரிவு, பனிச்சரிவு, இடி மற்றும் மின்னல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையாக நிகழும் பேரிடர்கள். மனிதனால் உண்டாகும் பேரிடர்கள் பார்த்தோன்னா நெருப்பு, கட்டிடங்கள் இடிந்து போதல், தொழிற்சாலை விபத்துகள், போக்குவரத்து விபத்துகள், தீவிரவாதம், கூட்ட நெரிசல். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மனிதனால் உருவாகும் பேரிடர்கள். இந்த பாக்ஸில் ஒன்றும் தேவையில்லை. அடுத்து பாலிட்டி, சிவிக்ஸ். மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் வந்து மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்படம் வந்து பார்த்தோன்னா கிரேக்கு. மக்களாட்சியின் பிறப்படம் கிரேக்கு. பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி ஃபாலோ பண்ணுறது நாம் இந்தியா, இங்கிலாந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி. அதிபர் மக்களாட்சிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் மக்களாட்சி. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. மக்களாட்சி தினம், உலக மக்களாட்சி தினம் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 15. இங்கே ஒரு பாக்ஸ் குட்டியாக இருப்பாருங்க. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகேங்களா. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியல் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்திருக்கு. நம்ம நாட்டில் நம்ம மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்காங்க இல்லையா, தங்களது நாட்டின் மீது மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக இந்திய குடிமக்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னா 79%. ஆமாம். மக்களாட்சி பார்த்திங்கன்னா நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி 2 டைப்ஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே மக்கள் வந்து வாக்கு போட்டு சட்டங்கள் மற்றும் விதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேரடி மக்களாட்சி. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எந்த நாட்டிலாம் சுவிட்சர்லாந்தில். ஓகேவா. நம்ம சைடு இப்போ பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா மக்கள் வந்து வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் சட்டங்கள் மற்றும் விதிகளை போடுறாங்க. ஓகேவா. அதுதான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இதெல்லாம் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இப்போ நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சினா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இதெல்லாமே வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. செகண்ட் லெசன் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். ஓகேவா. சென்னை மாநகராட்சி தான் வந்துட்டு பழமையான உள்ளாட்சி. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1688. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு பார்த்தோன்னா வாலாஜாபேட்டை. அது எந்த மாவட்டம்னா வேலூர் மாவட்டம். நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். ஓகேங்களா. முதல் நகராட்சி வாலாஜாபேட்டை, அதிகமாக நகராட்சி உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகப்படியான 22 ஊராட்சி ஒன்றியங்கள் அதிகமாக இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம். நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சிகள் ஒன்றியம் மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீலகிரி, பெரம்பலூர்லேயும். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள், ஊராட்சிகள் இந்த நம்பர்ஸில் இப்போ மாறி இருக்கும். ஓகேங்களா. மாநகராட்சி வந்து இப்போது 25 இருக்குது. சாலை பாதுகாப்பு. பாதசாரிகள் கடக்கும் இடம். பாதசாரிகளுக்கு இன்று சாலைகள் கடக்கும் பகுதி 1934ஆம் ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது. ஓகேவா. அந்த பாதசாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த சாலை கடக்கும் பகுதி அவங்களுக்குன்னு 1934 தான் வந்துட்டு அந்த சாலை அமைக்கப்பட்டுச்சு. சாலைகள் புள்ளிகளால் ஆன கோடுகளால் குறிக்கப்பட்டுள்ளன. நடைபாதைகளில் பெலிஷா பேக்கன் என்று அழைக்கப்பட்ட ஒளிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டன. பெலிஷா பேக்கன் அந்த கம்பங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பெலிஷா பேக்கன். இது பிரிட்டனின் போக்குவரத்து துறை அமைச்சர் எல் ஹோரி பெலிஷா அவர்களின் பெயரில் அமைக்கப்பட்டது. பிரிட்டனோட போக்குவரத்து துறையோட அமைச்சர் பேர் தான் வந்துட்டு அந்த பெலிஷா. ஓகேவா. அவங்களோட பேர்லேயே தான் வந்துட்டு அந்த கம்பம் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. ஜீப்ரா கிராசிங் எனப்படும் கருப்பு வெள்ளைகளால் ஆன பட்டைகள், கருப்பு வெள்ளை கோடுகள் மாற்றம் அடைந்தன. 2ஆம் உலகப் போருக்கு பின் தான் வந்து இந்த ஜீப்ரா கிராசிங் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. இது அவ்வளோ முக்கியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, வீடியோ முடிஞ்சது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.